வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கோபாலகிருஷ்ணன். தமிழர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் செய்த துரோகத்தை மறைக்க தம்மை வசைபாடி கருணாநிதி அறிக்கை வெளியிட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொண்ட கருணாநிதி தமிழின துரோகி என்பதை நிரூபித்து விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை தமிழர்கள் பிரச்சினையையே நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு அனைத்து கட்சி கூட்டம், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்களை பெறுதல், ராஜினாமா கடிதங்களை கிழித்து போடுதல், மனித சங்கிலி போராட்டம் என பள்ளி குழந்தைகள் உட்பட அனைவரையும் மழையில் நிற்க வைத்து தந்தையும் மகனும் வாகனத்தில் பவனி வருதல், பிரதமருக்கு தந்தி, இறுதி வேண்டுகோள் என்ற தலைப்பில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தீர்மானம் என பல்வேறு சிரிப்பு நாடகங்களை அரங்கேற்றி இலங்கை தமிழர்களுடைய அழிவிற்கும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் இன்னலுக்கும் காரணமாகியுள்ள கருணாநிதி தம்முடைய அறிக்கையை நகைச்சுவை என்று கூறியிருப்பது கேலிக்கூத்தாக இருக்கிறது என தெரிவித்துள்ளார். தாம் உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்றவுடன் ஒரே நாளில் மருந்துகளையும் மருத்துவ உபகரணங்களையும் தயார் செய்து விமானமும் ஏற்பாடு செய்து அன்றைய தினமே ஒரு அரசின் சார்பில் அனுப்புவது சாத்தியமா என்று தன்னுடைய அறிக்கையில் மைனாரிட்டி திமுக அரசின் முதலமைச்சர் கருணாநிதி வினவியிருப்பதை குறிப்பிட்டுள்ள செல்வி ஜெயலலிதா, தாம் உண்ணாவிரதம் இருக்கப் போகிறேன் என்ற அறிவிப்பு மார்ச் 5ஆம் தேதியன்றே வெளியிடப்பட்டுவிட்டது. அதற்கான ஏற்பாடுகளை 3-4 நாட்களில் மத்திய அரசு தாராளமாக செய்யலாம். அனைத்தையும் தெரிந்திருந்தும் ஒன்றும் தெரியாதது போல் நடிக்கும் கருணாநிதியை என்னவென்று சொல்வது என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர்களை அழிப்பதற்காக மத்திய அரசு ஆயுதங்களையும் அதிநவீன சாதனங்களையும் அளித்த போதும், இலங்கை இராணுவத்திற்கு இந்தியாவில் பயிற்சி அளித்த போதும் வாய் திறக்காத கருணாநிதிக்கு இலங்கை தமிழர்கள் குறித்து யாரையும் விமர்சிக்க அருகதை இல்லை என்பதை முதலில் அவருக்கு சுட்டிக்காட்ட விரும்புவதாகவும் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். ஏதோ 2 இடங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் கிடைக்கும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மதிமுகவும் தாம் உண்ணாவிரதம் மேற்கொண்டதை வாழ்த்தியதாக தெரிவித்துள்ள கருணாநிதி, இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் இழைக்க ஒத்துழைப்பு கொடுத்ததற்காக தமிழக மக்கள் அவரை விரட்டியடிக்க தயாராகிவிட்டார்கள் என்பதை உணரவில்லை போலும் என்றும் செல்வி ஜெயலலிதா கூறியுள்ளார். தனிப்பட்ட ஒரு நபரோ ஒரு நிறுவனமோ வெளிநாட்டில் உள்ள மக்களுக்கு விநியோகம் செய்ய செஞ்சிலுவை சங்கம் மூலமாக மத்திய அரசின் அனுமதி இல்லாமல் எந்த தொகையையும் அனுப்ப இயலாது என்ற உண்மையை கூட தெரிந்து கொள்ளாமல் தாம் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக மைனாரிட்டி திமுக அரசின் முதலமைச்சர் கருணாநிதி தெரிவித்திருக்கிறார். கருணாநிதியினுடைய அறிக்கையின் வரிகளை பார்த்தால், அஇஅதிமுக சார்பில் திரட்டப்பட்ட நிதி இலங்கை தமிழர்களை சென்றடையாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பது தெளிவாகிறது. நல்லது செய்வதை கெடுப்பதில் கருணாநிதிக்கு நிகர் கருணாநிதிதான். கருணாநிதியின் தீய எண்ணத்தை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வில்லன் கருணாநிதியின் வேடம் கலைந்து விட்டதாகவும் செல்வி ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். தமக்கும் அஇஅதிமுகவிற்கும் எதிராக கருணாநிதி ஏற்படுத்திய எத்தனையோ தடைகளை தாம் முறியடித்திருப்பதாகவும், அந்த வகையில் இந்த தடையையும் தாம் முறியடிப்பேன் என்பதை கருணாநிதிக்கு தெரிவித்துக் கொள்வதோடு, அஇஅதிமுகவால் திரட்டப்பட்ட இலங்கை தமிழர்களுக்கான நிதி முறையாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மூலம் பாதிக்கப்பட்ட இலங்கை தமிழர்களை சென்றடையும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள விழைவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் தான் செய்த துரோகத்தை மறைக்க தம்மை வசைபாடி மைனாரிட்டி திமுக அரசின் முதலமைச்சர் கருணாநிதி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தமிழன் தமிழ் பண்பாடு என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொண்ட கருணாநிதி தன்னுடைய அறிக்கையின் மூலம் தான் ஒரு தமிழின துரோகி என்பதை நிரூபித்து விட்டார். துரோகி தூக்கி எறியப்படும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.